போர் பற்றி ஏகலைவன் எழுதிய ஒரு கவிதை. உள்ளங்கையில் வீட்டின் முகவரியும் எனக்கான வாழ்த்தையும் இப்படி எழுதியிருந்தார் அப்பா. மகனே, நீயாவது பேரன் பேத்தி பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து மடி அல்லது வாழ்ந்து முடி என்று எழுதியிருந்ததா என்ற விடையற்ற குழப்பத்தில் நின்றபடி அப்பாவின் கால்களை பார்க்க, எம் முன்னோர்கள் சுவாசித்த மூச்சு காற்று உலாவும் இந்நாடு எந்நாடு என்று கால்களில் எழுதியிருந்தது. இப்போது இதே வரிகளை எனது கால்களில் எழுதி எப்போது குண்டு விழுமோ என்று அஞ்சியபடியே எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இது ஏகலைவனின் கவிதை. யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும், ஆனால் அப்பாவி மக்கள் இறந்து கொண்டிருப்பார்கள். இதுதான் யதார்த்தம். தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த யுத்த நிறுத்தம் பெரும் மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் யுத்த நிறுத்தம் பெரும் மகிழ்ச்சியை எல்லைப்புற மக்களுக்கு தந்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்கள் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இந்திய பாகிஸ்தான் ஆபரேஷன் சிந்தூர் இந்த போர் நடவடிக்கையில் அல்லது போர் ஆயத்த நடவடிக்கையில் சீனாவுக்கு மோடி வழங்கிய மிகப்பெரிய பரிசு சீன தயாரிப்பு விமானத்தினுடைய பங்குகளை உயர்த்தியதுதான். ஆகவே இதுதான் தற்பொழுது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது. ரஃபேல் தயாரிப்பு நிறுவனமான டசால்ட் பங்குகள் சரிந்திருக்கின்றன. J10 தயாரிப்பாளரான சீனாவின் அவிக் செங்குடுவின் பங்குகள் உயர்ந்ததை தற்பொழுது உலகளாவிய ரீதியிலே ஆய்வறிஞர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு பக்கம் விமானங்கள் தொடர்பான யுத்த விமானங்கள் தொடர்பான பங்குகள் உயர்வதும் சரிவதும் இந்த யுத்தத்தில் முக்கிய பங்காற்றி இருக்கிறது. மோடியினுடைய ஆபரேஷன் சிந்தூர் யுத்தம் சீனாவின் பங்கு சந்தையை உயர்த்தி இருக்கிறது என்பதுதான் வெள்ளிடை மலை. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா ரஃபேல் ஜெட் விமானங்களை பயன்படுத்தியதான வெளியான செய்திகளை தொடர்ந்து விலை ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் டசால்ட் ஏவியேஷனின் பங்குகள் 7% சரிந்திருக்கின்றன. அதாவது பிரான்ஸ் விமான நிறுவனத்தின் பங்குகள் 7% சரிந்திருக்கின்றன. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் போது இந்தியாவால் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ரஃபேல் ஜெட் விமானங்களை தயாரித்த டசால்ட் ஏவியேஷனின் பங்குகள் ஐரோப்பிய பங்கு சந்தையில் கடுமையாக சரிந்திருக்கின்றன. திங்கட்கிழமை டசால்ட் ஏவியேஷன் 7% சரிவை சந்தித்தது. யூரோ 292 எட்டியது. நாள் முழுவதும் பங்குகள் யூரோ 291 யூரோ 295 ஏற்ற இறக்கமாகவே இருந்தன. இதற்கிடையில் பாகிஸ்தானால் சேர்க்கப்பட்ட J10 போர் விமானங்களுக்கு பின்னால் உள்ள சீன விண்வெளி நிறுவனம் மற்றும் செங்டு ஏர்கிராப்ட் கார்ப்பரேஷனின் பங்குகள் மே 12 அன்று 20% அதிகரித்தன. இது செங்டு ஏர்கிராப்ட் கார்ப்பரேஷனுக்கு முதலீட்டாளர்கள் நம்பிக்கையில் குறிப்பிடத்தக்க உயர்வை கொடுத்திருக்கிறது. அதன் பங்குகள் சீன யுவானை 95.86 எட்டியுள்ளன. இது முந்தைய வாரத்தை விட 60% அதிகமாக இருக்கிறது. பாகிஸ்தான் எல்லைக்குள் 200 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பயங்கரவாத உள்கட்டமைப்பை குறிவைத்து மே மாதம் 7 இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலான ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து டசால்ட் ஏவியேஷன் பங்குகள் உயர்ந்துள்ளதாக லைவ் மின்ட் தெரிவித்தது. பாகிஸ்தான் வான்வெளியில் அத்துமீறலை தவிர்த்து ஸ்கிளாப் குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஹமர் வெடிமருந்துகளுடன் கூடிய ரஃபேல் போர் விமானங்களை இந்தியா பயன்படுத்தியதாக தகவல்கள் தெரிவித்தன. பங்குகளின் வலுவான செயல்திறன் உறுதியான நிதி முடிவுகளோடு ஒத்துப்போய் கொண்டிருந்தது. டசால்ட் ஏவியேஷன் ஆண்டுக்கு 6.24 பில்லியன் யூரோ விற்பனையையும் 924 மில்லியன் யூரோ நிகர லாபத்தையும் இதுவரை ஈட்டியிருந்தது. அதே நேரத்தில் பிரெஞ்சு விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை கடந்த ஆண்டிலே 17.7% வளர்ச்சி அடைந்ததாக லைவ் மின்ட் தெரிவித்துள்ளது. கர்னல் சோஃபியா குரைஷியின் பெருமை தொடர்பாக இந்தியா பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து அவர் தேசத்திற்கு விளக்கி இருக்கின்றார் என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அவர் ரஃபேல் விமான ஓட்டியாக செயல்பட்டார். இருப்பினும் டசால்ட் ஏவியேஷனின் பங்கு மே 8 அன்று யூரோநெக்ஸ்ட் பாரிஸ் எக்ஸ்சேஞ்சில் 1.75% உயர்ந்து
யூரோ 325.8 நிறைவடைந்தது. இது அதன் ஆண்டு முதல் தேதி வரையிலான லாபத்தை 66.7% கொண்டு வந்தது. டிசம்பர் 31 அன்று அதன் யூரோ 195.90 முடிவில் இருந்தது. இருப்பினும் இப்பொழுது கடந்த 5 வர்த்தக அமர்வுகளில் இந்த காலங்களில் டசால்ட் ஏவியேஷனின் பங்குகள் 10% மேலாக சரிந்திருக்கின்றன. இப்பொழுது இந்த போரில் பிரான்சினுடைய ரஃபேல் விமானத்தினுடைய பங்குகள் மிக அதிகமாக சரிந்திருக்கின்றன. இந்தியாவும் பிரான்சும் சமீபத்தில் இந்திய கடற்படைக்கு 63,000 கோடி செலவில் 26 கடற்படை வகை ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இப்பொழுது அதுவும் பின்வாங்கப்பட இருப்பதாகவே யோசனைகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்திய விமானம் தாங்கி கப்பலான INS விக்ராந்தில் நிலைநிறுத்த பிரெஞ்சு பாதுகாப்பு நிறுவனமான டசால்ட் ஏவியேஷனிடமிருந்து ஜெட் விமானங்களை வாங்குகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு CCS இந்த மாதம் 22 ஒற்றை இருக்கை ரஃபேல் M4 விமானங்கள் மற்றும் 4 இரட்டை இருக்கை பயிற்சி விமானங்களுக்கான அரசு ஒப்பந்தத்தை அங்கீகரித்ததாக இந்துஸ்தான் டைம்ஸ் ஏற்கனவே செய்தி வெளியிட்டிருந்தது. இந்திய விமானப்படை ஏற்கனவே ஹேமர் மற்றும் ஸ்கிளாப் ஏவுகணைகளுடன் 36 ரஃபேல் போர் விமானங்களை இயக்கி வருகிறது. இந்தியாவில் ஏற்கனவே அம்பாலா விமான தளத்தில் ரஃபேல்களுக்கான அடிப்படை பராமரிப்பு இடங்கள், பழுதுபார்ப்பு, பயிற்சி இவைகள் இருக்கின்றன. இதற்கிடையில் சீனாவின் செங்டு விமான கழகத்தின் பங்குகளை பார்ப்போம். சீனாவின் பிரதான நிலப்பகுதி பங்கு சந்தையில் செங்குடு விமான தொழிற்சாலைகளின் பங்கு விலை ஒரு காலத்தில் 88.88 யுவானை எட்டியிருந்தது. இது மே 6ஆம் தேதி அன்று 59.23 யுவானின் இறுதி விலையில் இருந்து 3 நாட்களை பார்க்கும் பொழுது 50% உயர்ந்திருக்கிறது. லாபம் ஈட்டும் விற்பனை காரணமாக மே 9 அன்று செங்டு விமான தொழிற்சாலைகள் அதன் லாபத்தை திருப்பி தந்தன மக்களுக்கு. இது 79.88 யுவானில் நிறைவடைந்தது. இது மே 6ஆம் தேதியை விட 35% அதிகமாகும். ஆகவே இந்த போரில் மோடி செய்த முக்கியமான விஷயம் செங்டு சீனாவினுடைய விமான தயாரிப்பு நிறுவனத்தை பங்கு சந்தையில் உயர்த்தியதுதான். செங்டு விமான தொழிலில் ஏற்பட்ட உயர்வுக்கு இந்தியா பாகிஸ்தான் மோதல் காரணம் என்று வெளிப்படையாக உலகளாவிய ரீதியில் உள்ள பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள். பாகிஸ்தான் ராணுவத்தின் J-10C என்பது J-10 சமீபத்திய முன்னேற்றமாகும், அதனுடைய அப்டேட் ஆகும். J-10 என்பது சீனாவின் செங்குடு விமான தொழில்துறை GR-ஆல் உருவாக்கப்பட்ட ஒற்றை என்ஜின் கொண்ட இலகு ரக போர் விமானம். இந்திய விமானப்படை போரின் ஒரு பகுதி இழப்புகள் தொடர்பாக தெரிவித்திருக்கிறது. ஆனால் இந்த வாரம் பாகிஸ்தானுடன் சண்டையிட்ட பிறகு அதன் அனைத்து விமானிகளும் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். படைக்கு இழப்புகள் ஏற்பட்டதா என்ற கேள்விக்கு மழுப்பலான பதிலைத்தான் விமானப்படை தெரிவித்தது. 5 இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் ராய்ட்டர்ஸிடம் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அந்த கூற்றை இந்தியா மறுதளிக்கவும் இல்லை, உறுதிப்படுத்தவும் இல்லை. இந்திய காஷ்மீரில் உள்ள 4 அரசாங்க வட்டாரங்களை விசாரித்த பொழுது எல்லை தாண்டி 9 பாகிஸ்தானிய பயங்கரவாத உள்கட்டமைப்பு தளங்களை தாக்கியதாக இந்தியா கூறிய சில மணி நேரங்களுக்கு பிறகு 3 போர் விமானங்கள் விபத்துக்குள்ளானதாக இந்திய விமானப்படை தெரிவிக்கிறது. இப்ப 3 போர் விமானங்கள் ஒரே அடியாக எப்படி விபத்துக்குள்ளாகும் என்பதுதான் பெரும் கேள்வி. 130க்கும் மேற்பட்ட விமானங்கள் பங்கேற்ற சமீபத்திய 1 மணி நேர வான்வழி மோதலின் நியாயமான விளக்கத்தை இஸ்லாமாபாத் தற்பொழுது வழங்கி இருக்கிறது. மற்றும் 5 இந்திய விமானப்படை போர் விமானங்களை அளித்ததாக பாகிஸ்தான் சொல்கிறது. மே மாதம் 7ஆம் தேதி 2025 அன்று இரவு நடந்த மிகப்பெரிய போர் சண்டையிலே இந்திய விமானங்களை வீழ்த்தியதாக பாகிஸ்தான் விமானப்படை தனது கூற்றை இறுதி செய்திருக்கிறது. ஒரு செய்தியாளர் சந்திப்பின் பொழுது 5 இந்திய போர் விமானங்கள் மற்றும் ஒரு UAV-யை சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அதிகாரிகள் சொல்கின்றார்கள். இந்திய விமானங்களில் மிகவும் போர்த்திறன் கொண்ட ரஃபேலை சுட்டு வீழ்த்துவது என்பது ஒரு பெரும் பணிதான். அதனை சீன விமானங்கள் தற்பொழுது செய்து முடித்திருக்கின்றன என்பதுதான் முக்கியமான விடயமாகும். பாகிஸ்தான் தரப்பு வழங்கிய தகவல்கள் உறுதியாக தெரிந்த போதிலும் ராய்ட்டர் சொல்கிறது, சுயாதீனமாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒரே இழப்பு இந்திய விமானப்படை ரஃபேலினுடைய அந்த வால் பகுதி எண்ணோடு
அடையாளம் காணப்பட்டது என்பதுதான் முக்கியமான விஷயம். இருப்பினும் அறிவிக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் போர் விமானங்கள் விபத்தின் தடயங்களை காட்டக்கூடும் மற்றும் உண்மையை வெளிப்படுத்தக்கூடும் என்று தற்பொழுது செய்தியாளர்கள் காத்திருக்கின்றார்கள். ஏனெனில் இவர்கள் முழுமையாக இந்த விடயங்களை தெரிவிக்கிறார்கள் இல்லை, எல்லோருமே மறைத்து கொண்டிருக்கின்றார்கள். பிரெஞ்சு தயாரிப்பான ரஃபேல் உட்பட இந்திய விமானங்களை வீழ்த்த சீனாவில் தயாரிக்கப்பட்ட A-10C போர் விமானங்களை தனது படைகள் பயன்படுத்தியதாக பாகிஸ்தான் கூறியது தொடக்கம் சீனாவின் பங்கு சந்தையில் இந்த விமான தொழில்நுட்பம் தொடர்பான நிறுவனத்தின் பங்கு சந்தையில் பங்குகள் உயரத் தொடங்கின. மேம்பட்ட சீன ராணுவ தொழில்நுட்பம் நிரூபிக்கப்பட்ட மேற்கத்திய வன்பொருளுக்கு எதிராக, ஹார்ட்வேருக்கு எதிராக எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கான உலகின் முதல் உண்மையான பார்வையை வழங்கியிருக்கலாம் என்று CNN தொலைக்காட்சி சொல்கிறது. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டில் அது ஒரு பெரிய போரை நடத்தவில்லை என்றாலும் சீனா தனது ஆயுதப்படைகளை நவீனமயமாக்க விரைந்திருக்கிறது என்பதுதான் சுட்டிக்காட்டப்படுகிறது. பாகிஸ்தானின் முதன்மை ஆயுத சப்ளையரான பீஜிங் அதன் ஆயுதங்கள் உண்மையான போரில் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகின்றன மற்றும் சாத்தியமானவை என்பதை அளவிட உற்சாகமாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே சீனா இந்த போரில் தன்னுடைய போர் விமானங்கள் எவ்வளவு துல்லியமாக தாக்குதல்களை நடத்துகிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறது, அங்கே பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் ராணுவ கொள்முதலில் பெரும்பாலானவற்றை சீனா வழங்குவதோடு இந்தியா தனது சொந்த ஆயுதங்களுக்காக மேற்கு நோக்கி திரும்பியுள்ளதால் இதன் விளைவாக தெற்காசியாவின் மிக நீண்ட மற்றும் மிகவும் தீர்க்க முடியாத மோதலில் வல்லரசு அரசியலை செலுத்தி இருக்கிறது என்று நியூயார்க் டைம்ஸ் குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது பிரான்சினுடைய விமானங்களுக்கு எதிராக சீனாவினுடைய விமானங்கள் மிக துல்லியமான தாக்குதல் இலக்குகளை தாக்கி இருக்கின்றன. பிரான்ஸ் விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. மிக முக்கியமான உலகளாவிய அம்சம் என்னவென்றால் முதல் முறையாக சீன ராணுவ உபகரணங்கள் உயர்மட்ட மேற்கத்திய உபகரணங்களுக்கு எதிராக சோதிக்கப்பட்டிருக்கின்றன என்று ஏல் பல்கலைக்கழகத்தில் தெற்காசிய ஆய்வுகளின் விரிவுரையாளர் சுஷாந்த் சிங் பைனான்சியல் டைம்ஸிடம் தெரிவித்தார். சீனாவும் பாகிஸ்தானும் நெருக்கமான ராணுவ மற்றும் ராஜதந்திர உறவுகளை அனுபவித்தாலும் காஷ்மீர் இந்த தாக்குதலில் இந்த சமீபத்திய தொடர்ச்சியின் பொழுது பீஜிங் குறிப்பிடத்தக்க வகையில் ஒருவேளை ஆச்சரியப்படும் விதமாக ஓரளவு நிதானத்திற்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறது. இந்தியாவும் பாகிஸ்தானும் தெற்காசியாவில் முக்கியமான நாடுகள் என்று சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் குவோ ஜியோகுன் கடந்த மாதம் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் இந்திய விமானங்களை வெற்றிகரமாக விரட்ட சீனாவில் தயாரிக்கப்பட்ட போர் விமானங்களை பாகிஸ்தான் பயன்படுத்தியதாக சொல்லப்படுவது சீனாவின் ஆயுத தொழிலுக்கு அடிப்படையில் ஒரு சக்தி வாய்ந்த விளம்பரம் என்று ராணுவ பார்வையாளர் அஞ்சனி வோங் டோங் CNN-இடம் கூறியிருக்கிறார். போர் விமானங்களை வாங்க விரும்பும் அனைத்து நாடுகளும் சீனாவின் பிராந்திய போட்டியாளர்களும் தீவிரமாக பிரான்சா சீனாவா என்று மறுபரிசீலனை செய்ய வேண்டிய தேவையில் தற்பொழுது புதிய யதார்த்தம் மாறி இருக்கிறது. இந்த யதார்த்தத்தை உருவாக்கியவர் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் மட்டும்தான். ஆகவே சீனாவினுடைய பங்குச்சந்தை உயர்வுக்கு இந்திய பிரதமர் மோடி இந்த யுத்தத்தில் அளித்த விலை பெரும் பங்காகும். நல்லது, மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.